Hello guys, welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம அயோனிக் லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் வந்து நான் அயோனிக்கில் இருக்கிற பேசிக்ஸ் லாகின் ஆத்தென்டிகேஷன் வித் PHP வச்சு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும். அடுத்ததாக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள், அதாவது அயோனிக்கோட லைஃப் சைக்கிள். ஸோ அயோனிக்குங்கிறது யூஐ ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேங்களா, இது ஆங்குலரோட லைஃப் சைக்கிள்னே சொல்லலாம். பட் அயோனிக் வந்து சில கஸ்டமைசேஷன் பண்ணி சில முக்கியமான இது அயோனிக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ்னு சொல்லுவாங்க, ஆங்குலரில் காம்போனண்ட்னு இருக்கும். ஓகேங்களா, இதுலேயும் காம்போனண்ட் இருக்குது, இல்லை பேஜாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. எப்படி ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி இங்கே அயோனிக்கு இருக்குது. நம்ம ஓகே என்னென்ன லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறத பார்க்கலாம். அந்த அயோனிக்கோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ionicframework.comனு இருக்கும். இதில் லைஃப் சைக்கிளும் கொடுத்துருப்பாங்க. இது ஆங்குலரோட லைஃப் சைக்கிள். ஆக்சுவலாக அயோனிக்கில் ஆங்குலர் மட்டும் வச்சிடல, நம்ம வியூன்னு ஒரு டூல் இருக்குது, ரியாக்டிவ்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் இருக்குது, இதை வச்சு கூட பண்ணலாம். நம்ம ஆங்குலர் வச்சு பண்ணுறோம், அதனோட லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து லாகின் அண்டு ஹோம் பேஜ் ரெண்டு பேஜ் இருக்குது, ரெண்டு பேஜ் டிஎஸ் இருக்குது. இதில் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணலான்னா ஒரு கன்சோல் போட்டுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மெத்தட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஹோம் பேஜில் கால் ஆகும்போது, இந்த பேஜ் கால் ஆகும்போது இது ஒரு கிளாஸ். ஓகேங்களா, இந்த பேஜோட கிளாஸ் கால் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகும். நான் வந்து கன்ஸ்ட்ரக்டாரில் ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். இது கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்டார்னு போட்டுட்டு, இது ஹோம் பேஜோட கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக என்ஜி ஆன் இனிட். என்ஜி ஆன் இனிட் அப்படிங்கிறது ஒரு பேஜ் கால் ஆகும்போது இனிஷியலாக கன்ஸ்ட்ரக்டாக அப்புறமா கால் ஆகிற ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட்னா என்ஜி ஆன் இனிட் தான். இது வந்து ஒரு தடவை தான் கால் ஆகும். ஓகேங்களா, உங்கள் பேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு தடவை தான் கால் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஜுக்கு வேறு பேஜுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட இது கால் ஆகாது. அடுத்ததாக இருக்கிற ஐஒன் வியூ வில் என்டர் தான் கால் ஆகும். ஐஒன் வியூ வில் என்டர் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. இது ரெண்டாவது லைஃப் சைக்கிள் மெத்தட். இது எப்போ உங்கள் இந்த பேஜ் எப்போல்லாம் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ ரீலோட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஐஒன் வில் என்டர் கால் ஆகும். அதுக்கு அடுத்ததாக ஐஒன் வியூ டிட் என்டர் கால் ஆகும். இந்த வில் என்டரில் நீங்கள் ஒரு ஏபிஐ இன்டிகிரேஷன்லாம் பண்ணுறீங்க, டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணுறீங்க, டேட்டா கால் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் லோடர் சோப் பண்ணணும், டேட்டா வர வரைக்கும் லோடர் சோப் பண்ணுறது. இந்த ஸ்கெல்டன் லோடுன்னு சொல்லுவாங்கள்ல, டேட்டா லோட் ஆகிட்டு இருக்கு அது மாதிரி காட்டுறது, மோஷன் வியூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி காட்டுறோம்னா இதில் பண்ணலாம். அடுத்ததாக ஐஒன் டிட் என்டர், இதுக்கு அடுத்ததாக இது கால் ஆகும். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ஜி நீட்டு உள்ளே வரும்போது பேஜ் இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இனிஷியேஷன் கம்ப்ளீட் ஆகணும் தான் அண்ட் வியூ என்ட்ரு கால் ஆகும். இனிஷியேஷன் அந்த பேஜ் வந்து பேஜில் இருக்க காம்பனண்ட் லோட் ஆகும்போது தான் வில் என்ட்ரு கால் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் பண்ணணும் தான் டிட் என்ட்ரு கால் ஆகும். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்ததாக ஐஒன் வியூ வில் லீவ், இது ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட், ஐஒன் வில் என்ட்ருக்கு ஆப்போசிட்டு. எப்படி என்ட்ரு பண்ணும்போது இது இனிஷியலாக லோட் ஆகுது, அதுமாதிரி இந்த பேஜ் விட்டு வெளில போகும்போது ஐஒன் வில் லீவ் தான் கால் ஆகும். இந்த பேஜுக்கு அடுத்ததாக, இந்த மெத்தடுக்கு அடுத்ததாக ஐஒன் வியூ டிட் லீவ். ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறேன். கடைசியாக என்ஜி ஆன் டெஸ்ட்ராய். ஓகே, இப்போ நம்ம இந்த எல்லா மெத்தடையும் அப்படியே காப்பி பண்ணி லாகின் பேஜில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஹோம்னு இருக்குது, அதை நம்ம லாகின்னு மாற்றிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லாகின் பேஜ் இனிஷியலாக லோட் ஆகும்போது கன்சோல் வந்து ஷோ பண்ணோம். முதல்ல கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்ஜி ஆன் இன்ட்டு கால் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வில் என்டர் அண்டு டிட் என்டர் லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதுலேயும் லாகின் பண்ணி ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறேன். இப்போ ஹோம் பேஜோட கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகிருக்கு, ஹோம் பேஜில் என்ஜி ஆன் இன்ட்டு கால் ஆகிருக்கு. ஸோ தி சேம் டைம் இதுக்குள்ளே இது என்டர் ஆகும்போது இதோட ப்ரீவியஸ் பேஜ் என்னது, லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ் வந்து லீவ் ஆகியிருக்கு. ஸோ அங்கே ஏதாவது நம்ம அப்சர்வபிள் ஏதாவது போட்டிருக்கோம் அப்படின்னா அதை அங்கே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ அயன் வில் லீவ்லேயே பண்ணிடலாம். ஸோ இல்லை தேவையில்லைன்னா நம்ம என்ஜி ஆன் டெஸ்டாயில் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே ஹோம்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு, அங்கே லீவ் ஆகிட்டு இங்கே என்ட்ரு ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் டிட் என்ட்ரு கால் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே லாகின் பேஜில் டோட்டலாக லீவ் ஆகிடுச்சு. ஸோ நான் மெத்தட் நேம் தப்பாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அயோன் வியூ டிட் லீவ் தான் கால் ஆகும். இங்கேயும் இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வில் என்டர் லாகின் அண்ட் டிட் என்டர் லாகின் கால் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது அதாவது ஹோம் பேஜ் போகும்போது ஹோம் பேஜோட கன்ஸ்ட்ரக்டார் என்ஜி ஆன்ட்டு கால் ஆகிருக்கு. அப்புறம் லாகின் பேஜ் வந்து லீவ் ஆகிடுச்சு, இங்கே என்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி ஹோம் பேஜ் வந்து டிட் என்டர் கால் ஆன பிறகு டோட்டலாக லாகின் வந்து டிட் லீவ் ஆகிருக்கு. ஆனால் அது டெஸ்ட்ராய் ஆகலை. ஏன் டெஸ்ட்ராய் ஆகலைன்னா இதுவும் அது ஆக்டிவில் தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து பேக் கொடுக்குறேன். ஹோம்லேருந்து பேக் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து லீவ் ஆகிட்டு லாகின் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இப்போ லாகின் பேஜில் என்ஜி ஆன் இன்ட்டு கால் ஆகலை. ஓகேங்களா, என்ன பேஜுக்கு அதுக்கு பதிலாக என்ன கால் ஆகிருக்கு, வில் என்ட்ரு தான் கால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டிட் என்ட்ரு கால் ஆகுது. அப்புறம் ஹோம் பேஜ் வந்து டோட்டலாக லீவ் ஆகி ஹோம் பேஜ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. சரி, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இதில் என்ன எதுக்கு இவ்வளோ மெத்தடு, என்னென்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஹோம் பேஜில் இங்கே ஒரு அப்சர்வபிள் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு லாகின் பேஜ்லேயே அப்சர்வபிள் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. இங்கே நான் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு அப்சர்வபிள் ரிசீவ் பண்ண ஒரு டேட்டாவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லாகின் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க, இந்த கிளாஸ் நேம் கொடுத்துங்க. இது RxJSோட அப்சர்வபிள் ரிசீவ் பண்ணுறது. இதை வந்து இதில் அசைன் பண்ணணும். இதோட அப்சர்வபிளை இதில் அசைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த லாகின் பேஜ் எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போ இந்த சப்ஸ்கிரைபை வந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது தேவையில்லாத மெமரி வந்து லீக் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம இப்போ லாகின் பேஜ் தான் நம்மளுக்கு ஆன் டெஸ்ட்ராய் கால் ஆகலையே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அயோன் வில் லீவில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த வில் லீவும் டிட் லீவு அண்ட் என்ஜி டெஸ்ட்ராய் கால் ஆகுது. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பேஜுக்குள்ளே நேவிகேட் ஆகும்போது என்ஜி ஆன் இன்ட்டு கால் ஆகும். பேஜுக்குள்ளே அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆன பிறகு தான் வில் என்ட்ரு கால் ஆகி பேஜ் வந்து லோட் ஆகுது. அதுக்காக ஃபுல்லாக லோட் ஆன பிறகு தான் அயோன் டிட் என்ட்ரு கால் ஆகுது. ஸோ நம்ம ஏதாவது ஏபிஐ டேட்டா கால் பண்ணணும், ஏதாவது ஏபிஐ கால்லாம் பண்ணுறோம் அப்படின்னா என்ஜி ஆன் இன்ட்டில் பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன ஆகும், ஒரு தடவை தான் கால் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் அந்த பேஜுக்குள்ளே வரும்போது என்ஜி ஆன் இன்ட்டு கால் ஆகுது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது அயோன் வில் என்ட்ரு டிட் என்ட்ருங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். அயோன் வில் என்ட்ரு ஏதாவது நம்ம டேட்டா ஐபி போட்டு பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம டிட் என்ட்ரில் கால் பண்ணுறது கூட பெஸ்ட்டு. பட் என்னென்னு பேஜ் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு தான் டிட் என்ட்ரு கால் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் நியூ பேஜுக்கு போகும்போது அயோன் வில் லீவ் கால் ஆகும். அதாவது அந்த பேஜை விட்டு லீவ் ஆகுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த க்ளோஸ் ஆகுது. ஃபுல்லாகவே அந்த பேஜை விட்டு வெளில வந்துடுது. ரெண்டு டாம் எலமெண்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுது, வெளில வந்துடும். அப்போ தான் என்ஜி ஆன்ட்டு கால் ஆகுது. ஸோ இதுதான் அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட். இதில் முக்கியமான ஆங்கிள் லைஃப் சைக்கிள் மெத்தட் பார்த்திங்கன்னா என்ஜி ஆன் இன்ட்டும் என்ஜி ஆன் டெஸ்ட்ராய்டு தான். ஸோ இந்த இடத்துல நம்ம அயோனிக்கில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் வந்து எப்போ பேஜ் காம்பனண்ட் இன்ஸ்லைஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து கால் ஆகாது. ஒன்லி ஒன்ஸ் தான், ஒரு தடவை தான் வந்து என்ஜி ஆன்ட்டு கால் ஆகும். அதுமாரி டெஸ்ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் அந்த ஆங்குலர் அந்த பேஜ் வந்து டோட்டலாக கிளியர் ஆகும்போது
வெளில போகும்போது டோட்டலாக கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஆங்குலர் லைஃப் சைக்கிள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில அப்சர்வபிள்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணி காட்டினேன் அதுமாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெமரி லீக்கேஜ் ஆகாது. இது அயோனிக் பேஜோட ஈவெண்ட்ஸ் தான் இந்த 4 ஈவெண்ட்டும். இப்போ இந்த காம்பவுண்ட் ரவுட்டிங்கை பொறுத்து அனிமேட் ஒரு பேஜுக்குள்ளே வரும்போது லோட் ஆகுதுல்ல, அது வந்து நடக்கிறது வில் என்டர். அதுக்கப்புறம் பேஜ் கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் அந்த அனிமேஷன்லாம் முடிஞ்சு லோடெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஐ ஷோ பண்ணுறது வந்து டிட் என்டர். ஸோ இது சேம் வே இது லீவ் ஆகுறது ஐயோன் வில் லீவ், டோட்டலாக கிளியர் ஆகி உள்ள போகிறது ஐயோன் டிட் லீவ். இது எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா அப்ளிகேஷன்ஸை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அயோனிக் லைஃப் சைக்கிள் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.